அண்மைச் செய்தி. உச்சநீதிமன்றத்தை நாடி ஜாமீன் பெற்றவுடனேயே செந்தில் பாலாஜி தமிழக அமைச்சரானதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இதுவரையில் செந்தில் பாலாஜி உரிய பதிலை அளிக்காததற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். உச்சநீதிமன்றம் என்ன கூறியிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி வித்யகுமார் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது இன்று நீதிபதி அபாய் ஓஜா தலைமையில் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அதற்கு நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் என்ன ஆனது என்று செந்தில் பாலாஜி தரப்புக்கு கேள்வி எழுப்பினர். அதற்கு செந்தில் பாலாஜி தரப்பினர் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அமைச்சராக பதவி ஏற்கக்கூடாது என குறிப்பிட்ட உத்தரவு ஏதும் இல்லை. அதற்கு பிறகு எப்படி இதை நீங்கள் கூறுகிறீர்கள்? அதற்கு நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் ஏன் நீங்கள் அட்வான்ஸ் எடுத்திருக்க கூடாது என தெரிவித்திருந்தும் அது என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பினர் நீதிபதிகள். அதற்கு செந்தில் பாலாஜி தரப்பினர் இது தொடர்பாக விரிவான பதில் மனு தாக்கல் செய்கிறோம், அதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தனர். அதற்கு நீதிபதிகள் அவகாசம் வழங்க முடியாது என்று கண்டிப்பாக தெரிவித்தனர். நீங்கள் கூறியதை பதிவு செய்கிறோம், இந்த விவகாரத்தில் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா என்பதை கேட்டு தெரிவிக்க கூறியிருந்தும் அதை நீங்கள் இதுவரை தெரிவிக்கவில்லை. இதனால் அதனை செந்தில் பாலாஜி தரப்பு முறையாக பின்பற்றவில்லை என்று கண்டனம் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். பிறகு மேலும் கடந்த முறை நோட்டீஸ் எதுவும் பிறப்பிக்கவில்லை, அதனால் நீங்கள் அட்வான்ஸ் எடுத்துக்கொண்டீர்கள், இதை சரியான நடைமுறைக்கு அல்ல என்று இது தொடர்ச்சியாக நீங்கள் காலம் தாழ்த்துவது ஒருவரின் நிலைப்பாட்டை காட்டுகிறது என்றும் தெரிவித்தனர். எனவே இந்த விவகாரத்தில் கால அவகாசம் வழங்க முடியாது என்று கண்டிப்பாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பினர் இந்த விவகாரத்தில் காலம் தாழ்த்தவில்லை, எனது தரப்புக்கு 2 நாள் அவகாசம் வழங்க வேண்டும் என்று முறையிட்டனர். எனவே இதற்கு பதில் தாக்கல் செய்கிறோம் என்றும் கூறினர். பிறகு நீதிபதிகள் உச்சமன்றத்தை நாடி ஜாமீன் பெற்றவுடனே செந்தில் பாலாஜி தமிழக அமைச்சரானதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இதுவரை செந்தில் பாலாஜி உரிய பதில் அளிக்கவில்லை, எனவே அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் என்று இது தொடர்பான பதில் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக்.